Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் பர்த்டே செலிப்ரேஷன் தான் பார்க்க போறோம். சோ என்னோட ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு வந்து பாத்தீங்கன்னா நைட் கொஞ்சம் டின்னர் ரெடி பண்ணியிருந்தேன். அது என்னென்ன பண்ணேன் அப்படினு இந்த வீடியோல பார்க்கலாம். அதிலே பாத்தீங்கன்னா அல்பர்ஷால இருக்க லுலு ஹைப்பர் மார்க்கெட் தான் வந்தோம். மேலே ஃப்ளோரில் தான் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் செக்ஷன்லாம் இருந்துச்சு. அங்கே ட்ரெஸ் எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் கீழே வந்திருக்கோம். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வீடியோ எடுக்க முடியலை. பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா கேக்கும் இங்கேயே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் வந்து இங்கே வாங்க வந்துட்டோம். நான் வந்து ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்ய போகிறேன். இப்போ ஃப்ரூட்ஸ் கஸ்டர்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு நான் 1 கப்பு பால் எடுத்துருக்கிறேன். பாலை நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து மில்க் ஆட் பண்ணி இதை நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி நல்லா வந்து கட்டி இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது பார்த்தீங்கன்னா நமக்கு பால் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கஸ்டர்ட் பவுடரை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் பார்த்தீங்கன்னா வந்து போட்டதுமே வந்து அடி பிடிக்கும். அதனால நம்ம நல்லா கண்டினியூஸாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் 1 கப்பு பாலுக்கு வந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம இதை வந்து ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறினதுக்கு அப்புறம் நமக்கு தேவையான என்னென்ன ஃப்ரூட்ஸ்லாம் நம்ம கிட்ட இருக்கோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு மேங்கோ சேர்க்குறேன். அடுத்ததான் ப்ளம் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி கொஞ்சம். அடுத்ததாக ஒரு பனானா சேர்த்துக்கிறேன். மாதுளம்பழம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன் தான். நீங்கள் என்னென்ன ஃப்ரூட்ஸ் உங்ககிட்ட இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி திரும்பவும் ஒரு 3 ஃப்ரூட்ஸ் இருந்தால் கூட போதும். அது சேர்த்தா போதும். ரொம்பவே இது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சர்விங் கிளாஸுக்கு மாற்றிட்டு நான் கடைசியாக இதில் கொஞ்சம் நட்ஸ் போட்டு மேலே ஒரு ஸ்ட்ராபெரி கட் பண்ண பீஸ் ஒன்று வைக்கிறேன். இப்போ நமக்கு ரொம்பவே டேஸ்டான ஃப்ரூட் கஸ்டர்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இப்படியே சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இதை நீங்கள் இப்படியே கொடுத்தலாம். இல்லை பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஜில்லுன்னு இது சாப்பிட்லாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டின்னருக்கு வந்து பாஸ்தா செய்ய போகிறேன். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு தண்ணி சேர்த்து அதில் கொஞ்சம் சால்ட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயிலும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். இப்போ வந்து இதில் வந்து பாஸ்தாவே சேர்த்துக்கிறேன். போட்டு விட்டதுமே வந்து கொஞ்சம் கிளறி விட்டுறணும். இல்லைன்னா அடியில் போய் கொஞ்சம் ஒட்டிக்கும் அப்படியே ஃபஸ்ட்டு போடுறதெல்லாம். இப்போ வந்து பாஸ்தா வந்து நமக்கு வெந்துக்கிட்டு இருக்கட்டும். ஒரு பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஆயில் ஊற்றி வெங்காயம் போட்டிருக்கிறேன். ஆனியன் கொஞ்சம் வதங்கினதா அடுத்ததாக ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். நமக்கு பாஸ்தா நல்லா வெந்து வந்துருச்சு. இது ஒரு 8 to 10 நிமிஷத்துக்குள்ளே வந்து நமக்கு இது ரெடி ஆகிடும். தக்காளியெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து கொஞ்சமாக கேரட்டு அப்புறம் பீன்ஸு கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன்.
அடுத்து பாத்தீங்கன்னா கேப்சிகம் வந்து ரெட் கலர், yellow, green 3 கலரும் இருக்கிற மாதிரி இத நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்ததா இதுல தேவையான அளவு மசாலா எல்லாமே சேர்த்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி இந்த காய்கறியை வந்து வேக வச்சிர வேண்டியதுதான். இதுவும் பாத்தீங்கன்னா இதுல பாஸ்தாவையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இது பாத்தீங்கன்னா ஷாப்பிங் போயிட்டு வந்ததுமே பாத்தீங்கன்னா இந்த சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிட்டு மசாலா எல்லாம் போட்டு நல்லா ஊற வச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துற வேண்டியதுதான். இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கங்க. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் வந்து நான் உங்களுக்கு கிளியராக இது எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத வந்து வீடியோ போடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவசரம் நான் வீடியோ எதுவும் எடுக்காமல் டக்குன்னு வந்து செஞ்சுட்டேன். இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 30 மினிட்ஸுக்கு வந்து நம்ம வந்து உள்ளே வச்சுட்டு ஓவனில் வச்சு இது வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா அடிக்கடி இடையில வந்து கொஞ்சம் நம்ம வந்து திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். பர்த்டேக்கு ரெடி பண்ண எல்லா டின்னருமே பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்து வச்சிருக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா லூலூவில் வாங்கின கேக்கு. டைமில் வந்து கேக்கு கட் பண்ணி செப்பரேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட் பார்த்தீங்கன்னா முடியல, ரொம்பவே டைம் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இங்கே துபாய் டைம் வந்து 12 o'clock ஆகிடுச்சு இப்போது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேக்கு கட் பண்ணிடலாம். எப்பவுமே பார்த்தீங்கன்னா எனக்கு பர்த்டே இல்லை என் ஹஸ்பண்டுக்கு பர்த்டே வந்தாலே சரி பாப்பா தான் அந்த கேண்டீனில் கட் பண்ணுறது எல்லாமே வந்து பாப்பாட்டே எடுத்துருவோம். அவங்க தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க குழந்தைங்க வந்து அவங்க வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அதனால நாங்கள் வந்து இது மாதிரி அவங்களே ஊதி கட் பண்ண விட்டுருவோம். பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன்லாம் ஒன்றும் பெருசாக பண்ணவே இல்லை. நான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நைட்டு ஈவினிங் போல் வந்து கேக்கு கட் பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் பார்த்தீங்கன்னா வந்து என் பாப்பா வந்து கேக்கு கொண்டான்னு சொல்லி கட் பண்ணணும்னு சொன்னனால வந்து சரி ஓகே டின்னரோட ஃபினிஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு டின்னர் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு கேக்கு கட் பண்ணிட்டோம் நாங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching.